நம் கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கணபதி நம்மோடு இருக்கிறார் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு பேசுவதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்கிறேன். கணபதி நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணபதி நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து ஆனந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் நாம் இருக்க கடவோம். ஆமென். கணபதி என்ற உடனே நம் பக்கத்து வீட்டில் இருக்கிற கணபதியோ எதிர்த்து வீட்டில் இருக்கிற கணபதியோ என்று நினைக்க வேண்டாம். கணபதி என்றால் யார்? சான்ஸ்கிரிட்டில், சமஸ்கிருதத்திலே கணபதி என்றால் கண என்றால் படை என்று அர்த்தம். கண என்றால் சேனை, சேனைகள் என்று அர்த்தம். சேனைகளுக்கு அதிபதிதான் கணபதி. கணபதி என்றால் சமஸ்கிருதத்தில் சேனைகளின் அதிபதி என்று அர்த்தம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த கணபதி யார்? கணபதி யார்? சங்கீதம் 46 அதிகாரம் 7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு பிரேமான தேவனுடைய ஜனமே, கணபதி நம்மோடு இருக்கிறாராம். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த கணபதி யார் என்றால் அவர் யாக்கோபின் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணபதி என்பவர் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் யாராயிருக்கிறார் என்றால் அவர் யாக்கோபின் தேவன். யாக்கோபின் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவன், ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். ஆமென். சேனைகளின் கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருடைய எண்ணங்கள், நான் தனித்தவனாயிருக்கிறேன், நான் தனித்தவளாயிருக்கிறேன், என்னுடன் அநேகர் இருந்த போதிலும், அநேக உறவுகள் என்னை சூழ்ந்திருக்கும் போதிலும் நான் தனித்தவனாய் காணப்படுகிறேன், நான் தனித்தவளாய் காணப்படுகிறேன் என்று நீங்கள் சிந்திப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். கணபதி உங்களோடு இருக்கிறார். அதாவது சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அடைக்கலம் என்பது திக்கு திசை தெரியாத நேரத்திலே, எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாத இடத்திலே ஒரு இடம் நமக்கு கிடைக்கப்படும். அதுதான் நமக்கு அடைக்கலமாயிருக்கும். அடைக்கலம் என்றால் ஷெல்டர், அதாவது மறைவிடம் என்று அர்த்தம், உறைவிடம் என்று அர்த்தம். ஆபத்து காலத்திலே தற்காலிகமாக நாம் தங்கும் இடம் என்று அர்த்தம். இன்றைக்கு நான் வசிக்க ஒரு வீடு இல்லை, நான் இருக்க எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, இப்பொழுது வாடகை வீட்டுக்கே எனக்கு வழி இல்லை, நான் எங்கு தங்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்கின்ற சூழலில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அடைக்கலம் சாதாரணமான அடைக்கலம் அல்ல, அது உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஷெல்டராக இருக்கிறார். ஆமென். ஆபத்து நேரத்திலே, திக்கு திசை தெரியாத நேரத்திலே அவர் நமக்கு ஷெல்டராயிருக்கிறார், அதாவது அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நாம் தங்கும் மறைவிடமாயும் உறைவிடமாயும் இருக்கிறார். எனவே நான் தனித்தவன் என்று, நான் தனித்தவள் என்று நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். எனவே தனித்தவன், நான் தனித்தவள் என்று நீங்கள் புலம்ப வேண்டாம், வருத்தம் பட வேண்டாம். தனிமையானவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். எனவே அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். எனவே நீங்கள் தனித்தவர்கள் என்று கலங்க வேண்டாம். ஏற்ற நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் கணபதி உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.